மண்ணுலகும் அதில் நிறைந்த யாவும் ஆண்டவருடையன. பூவுலகும் அதில் வாழும் குடிகள் யாவரும் அவர் தம் உடைமையே. ஏனென்றால் கடல்களின் மீது பூவுலகை நிலை நிறுத்தியவர் அவரே, ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டியவர் அவரே. ஆண்டவரது மலை மீது ஏறிச் செல்ல தகுந்தவன் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவன் யார்? மாசற்ற செயலினன், தூய உள்ளத்தினன், பயனற்றதில் தன் மனதை செலுத்தாதவன், தன் அயலானுக்கு எதிராக வஞ்சகமாய் ஆணையிடாதவன். மக்களினத்தாரே, நீங்கள் யாவரும் கைகொட்டுங்கள். அக்களிப்போடு இறைவனுக்கு புகழ் பாடி ஆர்ப்பரியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உன்னதமானவர், அஞ்சுதற்குரியவர், உலகுக்கெல்லாம் பேரரசர். மக்களை நமக்கு கீழ்ப்படுத்தினார், நாடுகளை நமக்கு அடிபணிய வைத்தார். நமக்கு உரிமை பொருளாக நாட்டை தேடித் தந்தார். தாமன்பு செய்யும் யாக்கோபுக்கு அது பெருமை தருவதாகும்.
இஸ்ராயேலின் அரசர் நீர், தாவீதின் புகழ் சேர் புதல்வர் நீர், ஆசி பெற்ற அரசே நீர், ஆண்டவர் பெயரால் வருகின்றீர். வானோர் அணிகள் அத்தனையும் உன்னதங்களிலே உமை புகழ, அழிவுறும் மனிதரும் படைப்புகளும் யாவும் ஒன்றாய் புகழ்ந்திடுமே. எபிரேயர்களின் மக்கள் திரள் குருத்துகள் ஏந்தி எதிர்கொண்டார், செபமும் கீதமும் காணிக்கையும் கொண்டு யாம் இதோ வருகின்றோம். கணக்கான வருடங்களாய் எம் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ராயேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு இரட்சகரே எழுந்தருளும். ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. வயிற்றினில் பிறந்தவரே, மாசூசை கரங்களில் தவழ்ந்தவரே, மானிடர் குலத்தினில் உதித்தவரே, எம் மன்னவரே எழுந்தருள்வீரே. ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. தாவீது அரசனின் புத்திரரே, ஒரு தெய்வீக முனியோடு வந்தவரே, தருமர் என புகழடைந்தவரே, எம் தேவனே தேவனே வருவீரே. ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா.
யோர்தானில் தீட்சை பெற்றீர். அருள் தபோதனரால் புகழ்பட்டீர். ஆகாயங்களை நீர் திறக்க விட்டீர். உம்மாதி பிதாவிடம் பதவி பெற்றீர். ஹோசானா தாவீதின் புதல்வா. ஹோசானா 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 தாவீதின் புதல்வா. ஹோசானா ஹோசானா ஹோசானா. புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேய சிறுவர் குழாம் உயிர்த்தெழுதலை அறிவித்தவராய் குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். என்னை பார்ப்போர் எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றன. உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றன. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியமிருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை
அவருக்கு அருளினார்.